ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தின் கையில ஒப்பு கொடுத்துறேன், நான் உங்க நம்பிக்கையோட காத்திருக்கிறேன், நீங்க சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி தருவீங்க அப்படின்னு சொல்லுங்களேன். அவர் பாத்துக்குவாரு உங்களுக்கு. ஆமா, நீங்க அவர் பாத்துக்குவாரு. நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. நான் தீமைக்கு தீமை செய்ய மாட்டேன், நான் அதை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்துறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். சொல்றீங்களா ஆண்டவர்கிட்ட? ஏதோ யாரோ ஒருத்தருடைய காரியம் உங்களுடைய உள்ளத்தை பாதிக்கிறதில்ல, உங்க வீட்டுக்குள்ள வேலை செய்யற இடத்துல பக்கத்துல உறவுகளை அது ரொம்ப பாதிக்கிறதில்ல, அதனால உங்களுடைய மனசுல என்ன உண்டாது? வைராக்கியம் உண்டாகுது, கசப்பு உண்டாகுது, ஏதாவது புண்ணியர்னு பல்ல கடிக்கிறீங்க, செய்றீங்களா? வேண்டாம். ஆண்டவரே, அந்த இறுதியுமே எனக்கு வேண்டாம். பள்ளிக்கு பழி வாங்குற இருதயம், தீமைக்கு தீமை செய்யற இறுதி எனக்கு வேண்டாம். அதை எடுத்து போடுங்கன்னு ஜெபிச்சிருங்க. நம்பிக்கையோட காத்துருங்க. கர்த்தர் உங்களை பார்த்துக் கொள்வார், ரட்சிப்பார். சரியா? ஆண்டவரே, என்னோட நீங்க பேசுறீங்க, என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, நன்றி. நான் தீமைக்கு தீமை செய்ய மாட்டேன், பள்ளிக்கு பழி வாங்க மாட்டேன். அந்த மாதிரி இருதயத்தை எனக்கு தாங்க.